முத்து மீனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "சரி வருத்தப்படாதீங்க. இனிமே பழசெல்லாம் நெனச்சு என்ன நடக்க போகுது சொல்லுங்க. இதனால தான் நீங்க கிருஷ்‌க்காக இவ்ளோ தூரம் இறங்கி வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதாங்க புரியுது. எதுக்காக அஜயோட அப்பா கால்ல விழுந்தீங்கன்னுலாம் புரியுது எனக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னைய மாதிரியே கிருஷோட வாழ்க்கையும் தொலைஞ்சு போயிறக்கூடாது அப்படின்றதுனால தான் மீனா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கவலைப்படாதீங்க. முத்துவுக்கு நம்ம இருக்கோம். கண்டிப்பா அவனுக்கு தேவையான பாதுகாப்பையும், அன்பையும், பாசத்தையும் நம்ம குடுப்போம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான் மீனா. அதனால தான் அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது சேர்க்கணும்னு நெனைக்கிறேன். முதல்ல கிருஷுக்கு நாளைக்கு நடக்க போற டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ண வச்சு, எப்படியாவது அஜயோட அப்பாவ கேஸ வாபஸ் வாங்க சொல்லணும். 2வது எப்படியாவது கிருஷோட அம்மா யாருங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மகேஸ்வரி கிட்ட கேட்டா தெரியும் தானே! அந்த மகேஸ்வரி கிட்ட எப்படியாவது கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. "அது சரிதாங்க. மகேஸ்வரியோட ஃப்ரெண்டு தானங்க வித்யா. அப்ப வித்யா கிட்ட கூட நம்ம கேட்டு பார்க்கலாம். எப்படியாவது கிருஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சு, கிறிஸ் கூட சேர்த்து வைக்கணும்." அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. மறுநாள் முத்து அண்ணாமலை அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இன்னைக்கு அ கிருஷ கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. அஜயோட அப்பா கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி சான்ஸு. எப்படியாவது கிருஷ நான் காப்பாத்தணும் இந்த பிரச்சனையிலேருந்து." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த நேரம் விஜயா இருந்துட்டு, "அதானே உனக்கு வேலை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் பிரச்சனையும் போய் காப்பாத்தி விடுறதா உனக்கு வேலையா? ரவுடித்தனம் பண்ணா, அதனால அவன் ஜெயிலுக்கு போறான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு மீனா "இதோட நிறுத்திக்கோங்க. மத்தவங்களோட சுயநலத்துக்காகவும், மத்தவங்களோட மத்தவங்க பண்ண தப்ப அடுத்தவங்க மேல போட்டு சந்தோஷப்படுற ஆள்லாம் கிடையாது நாங்க. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா, அத தீர்த்து வைக்கணும்னு தாங்க நாங்க நெனைப்போம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இப்ப நீ யார சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "நான் பொதுவா தான் சொன்னேன். மத்தவங்கள மாதிரி அடுத்தவங்க எப்படி கேடும் கெட்டுட்டு போகட்டும், அப்படிலாம் எங்களால இருக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ரோகிணி "இப்ப ஆன்டி என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஊர் வம்பெல்லாம் எதுக்கு நீங்க வேலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க உங்க வேலைய பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப போல்டா பேசுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் "இவங்க எப்பயுமே இப்படித்தான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா இழுத்துட்டு வருவான்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா கோவப்பட்டு, "யார் இழுத்துட்டு வந்தா? யார் வம்ப இழுத்துட்டு வந்தா? அப்படியே பிரச்சனை இழுத்துட்டு வந்தாலும் அத அவர் தானே சரி பண்ணிக்கிறாரு. உங்கள மாரி மத்தவங்க மேல அந்த பிரச்சனைய தூக்கி போட்டு வேடிக்கை பார்க்கலைல. உங்கள மாரி மத்தவங்கள ஜெயிலுக்கு அனுப்பலைல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் முகம் ஒரு மாரியா மாறிருது. ரோகிணி "என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க மீனா? நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முத்து கோவப்பட்டு, "என்ன உன் நடிப்ப இதோட நிறுத்திக்கோ. நீ எங்க அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ஓவரா நடிச்சிட்டு இருக்காத. உன் நடிப்ப எங்க அம்மா தான் நம்புவாங்க. என்ட்ட நடிச்சிட்டு இருக்காத. நாங்க கிருஷ்ஷ பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. "அதத்தான் நான் கேட்கிறேன். கிருஷோட கார்டியன் இருக்காங்களா? அவங்க பார்த்துக்குருவாங்களா? உங்களுக்கு என்ன அவசியம் வந்துருச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. "அது உனக்கு தேவையில்லாத விஷயம் பரலரமா." அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவப்பட்டு பேசுறாங்க. "அது மட்டும் இல்லாம கிருஷ்ண இந்த பிரச்சனையிலேருந்து நான் காப்பாத்தியே தருவேன். அது மட்டும் இல்லாம கிருஷோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நான் வேற எந்த வேலையும் நான் பார்க்க போறது கிடையாது. கிருஷோட அம்மாவ கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கிறிஷ ஒப்படை வைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைய நான் விடமாட்டேன்." அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க.